வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்களை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே வியூஸ் வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ ரொம்ப எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப. ஸோ இன்றைக்கி நாள் கவுன்சிலிங் போயிருப்பாங்க. நிறைய பேர் போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து என்னென்னா இது ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கும். ஸோ அங்கே போயிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நாள், 2வது நாள், 3வது நாள்லாம் வந்து மெரிட் ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்க ஓப்பன் கோட்டா மாதிரி, அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம், எந்த உங்கள் கம்யூனல்லையும் எடுக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அடுத்தடுத்த நாள் வந்து என்ன ஆகும்னா அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நாளைக்கு 2வது நாள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, ப்ரீவியஸாக என்னோடய வீடியோ நிறைய போட்டிருப்பேன். ரிசர்வேஷனா என்ன, ஜேஏக்கு விஏஓக்கெலாம் எவ்வளோ கவுன்சிலிங்கில் எவ்வளோ ரிசர்வேஷன் படி கம்யூனிட்டி பேசிஸில், டிஸ்ட்ரிக்ட் பேசிஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத போட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ரீவியஸில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறதும் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், எடுத்து பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சிருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது நாள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக என்ன அப்டேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து எதுலேருந்து வந்து எடுத்துருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போங்க. ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து கவுன்சிலிங் ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கிற அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஏஓஜே கவுன்சிலிங் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டேட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் எண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டேப்பாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று கம்யூனிட்டி பேசிஸில் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று டிபார்ட்மெண்ட் பேசிஸில் கொடுத்துருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் பேசிஸில் நீங்கள் பார்க்கும்போது அது பெரிய பேஜ், லெங்க்தி பேஜாக இருக்கும். அதில் கம்யூனிட்டி வைஸாகவும் நீங்கள் பார்க்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் பார்க்கலாம். ஸோ அந்த பேஜ் வந்து ரொம்ப லெங்க்தியாக இருக்கும். அதில் உங்கள் கம்யூனிட்டியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து ஓவரால் டிபார்ட்மெண்ட் வைஸாக அப்ஸ்ட்ராக்டும் இருக்கும், கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பேஜையும் எடுத்துக்கோங்க. 2யும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக டிஎன்பிஎஸ்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்கில் எவ்வளோ போஸ்ட்டு நம்மளுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க, அதில் எவ்வளோ இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், விஏஓ வந்து எவ்வளோ வந்து ஃபில் ஆகிருக்குங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஜென்ரல் டேனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 56 விஏஓ. அந்த 56 விஏஓவில் வந்து பார்த்திங்கன்னா 34 பேர் வந்து விஏஓ எடுத்துட்டாங்க, மிச்சம் 22 இருக்குது. அதே ஜென்ரல் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படித்த மெரிட்டில் மார்க் எடுத்த 19 போஸ்டிங்கில் 16 பேர் விஏஓ எடுத்துட்டாங்க, மிச்சம் 3 போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ ஜென்ரல் டென் எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து 4 போஸ்ட் இருக்குது, அது யாருமே இன்றைக்கி எடுக்கலை. அதேமாதிரி ஜென்ரல் டென் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படித்தவங்களும் யாரும் எடுக்கல, அந்த ஒரு போஸ்ட்டு அப்படியே இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளைண்டு, ஆர்த்தோ, இந்த மாதிரி எதுவுமே யாருமே என்ன செய்யலை, அந்த போஸ்ட்டு வந்து எடுக்கலை. ஜென்ரல் 10 உமனில் 25 போஸ்ட்டில் 11 லேடிஸ். நல்லா பாருங்கள், நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, லேடிஸ் வந்து விஏஓ எடுக்கலாமான்னு. இங்கே பாருங்கள், ஜென்ரல் 10 மெரிட்டில் மார்க் எடுத்த உமன் 11 பேர் விஏஓ வந்து இன்றைக்கி எடுத்துருக்காங்க, பேலன்ஸ் 14 தான் இருக்குது. ஜென்ரல் 10 உமனில் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படித்தவங்களில் 7 பேரில் 5 பேர் விஏஓ எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 2 போஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து டெஸ்டிடியூட் விட வந்து யாருமே எடுக்கலை. அடுத்து வந்து டெஸ்டிடியூட் பிஎஸ்டிஎம் இவங்களாம் வந்து பின்னாடி வந்து என்ன செஞ்சுருவாங்க, கவுன்சிலிங் டேட் வேறு டேட்டில் வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்கள தவிர அந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கவங்க வந்து அவங்கள தவிர வேறு யாரும் அந்த போஸ்ட் வந்து என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஸோ அடுத்து நான் அதனால் இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுட்டு மிச்சது பாருங்கள். ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு டேட் வந்து வேரியேஷன் இருக்கும். நார்மல் உள்ளது மட்டும் இப்போ இதில் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பிசி உமனில் வந்து பார்த்திங்கன்னா 21 பேரில் 3 பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா விஓ போஸ்டிங் எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் வந்து 18 இருக்குது. பிசி உமனில் தமிழ் மீடியம் படித்தவங்களும் 5 பேரில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஓ எடுத்திருக்காங்க, பேலன்ஸ் 4 போஸ்டிங் இருக்குது. ஸோ மற்ற ஸ்பெஷல் கேட்டகரி இதோட ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து தனியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். எம்பிசி கோட்டாவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எம்பிசி கோட்டாவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுட்டு பாருங்கள். ஸோ எம்பிசி உமனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் எம்பிசி உமன். ஸோ எம்பிசி உமனில் வந்து எம்பிசி ஜென்ரலில் மொத்தம் 38 போஸ்டிங்கு, அதில் 14 போஸ்டிங் ஃபில் ஆயிடுச்சு, மிச்சம் 24 இருக்குது. அதே எம்பிசியில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படித்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங் ஃபில் ஆகிருக்கு, 12 இருக்குது, 3 ஃபில் ஆகி மிச்சம் 9 இருக்குது.